ஹலோ கைஸ், வெல்கம் டு தமிழ் வித் ரம்யா vlogs. இன்னைக்கு நம்ம vlogல ஃபிஷ் ஃப்ரை தான் பார்க்க போகிறோம். நார்மலான ஃபிஷ் கிடையாது. இந்த ஃபிஷ்ஷை நீங்கள் பார்த்துருப்பீங்களான்னு கூட தெரியல, நிறைய பேர் இதை தெரிஞ்சிருக்க மாட்டீங்க. இந்த மீனோட பேர் வந்து இங்கே சென்னையில் வந்து இதை லெதர் ஜாக்கெட் ஃபிஷ்ஷுன்னு சொல்கிறாங்க. இதோட தமிழ் பேர் வந்து கிளாத்தி மீன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மீன் வந்து வாவல் மீன் மாதிரி தான் இருக்கும், தகடா, ஆனால் நீளமாக இருக்கும். இதோட சைடை ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு தோலை உரிச்சாலே அழகாக வந்துடும் அந்த தோல் எல்லாமே. அதை வந்து நம்ம எப்பவும் போல் கடையில் கொடுத்து அவங்களே பண்ணிடுவாங்க, ஸ்லைஸ் போட்டு கட் பண்ணி கொடுத்துருவாங்க. அதை ஃபைனல் அவுட்புட் இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு மீன். இந்த மாதிரி ஸ்கின் வந்து இந்த மாதிரி ஒயிட் கலரில் மாறிடும் தோல் உரிச்சதுக்கப்புறமா. வெள்ளை வாவல் இருக்கும் இல்லையா, அது மாதிரி தான் இருக்குது, ஸ்லைஸ் பண்ணாலுமே அந்த மாதிரி தான் இருக்குது. இதை நம்ம ஃபிஷ் ஃப்ரை வந்து இன்றைக்கி எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம். இது குழம்புக்கும் நல்லாயிருக்கும், ஃப்ரைக்கும் நல்லாயிருக்கும், டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இது நிறைய ஹெல்த் பெனிஃபிட்டும் இதில் ரொம்ப இருக்குது. கண்டிப்பாக உங்கள் வீட்டு சைடு இல்லை உங்கள் ஏரியா சைடு கிடச்சிச்சின்னா அந்த மீனை மிஸ் பண்ணாமல் சமைச்சு சாப்பிட்டு பார்த்துருங்க. இன்றைக்கி நம்ம இந்த ஃபிஷ் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த மீன் வந்து மொத்தம் 800 கிராம் இருந்துச்சு. ஒரே மீனை நாங்கள் வாங்கிட்டோம். கிலோ வந்து எங்கள் ஏரியா சைடு 600 ரூபா சொல்கிறாங்க. இதை இந்த 800 கிராம் மீனுக்கு நம்ம என்னென்ன பொடி தேவைன்றதை நம்ம இப்போ பார்த்துடலாம். குழம்புத்தூள் வந்து ஒரு அரை ஸ்பூன் எடுத்துக்கோங்க. காஷ்மீரி மிளகாத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன். சிக்கன் 65 மசாலா தூள் 1 டீஸ்பூன். ஃபிஷ் ஃப்ரை மசாலா, இது எங்கள் ஊர் சைடு கிடைக்கும், நவீன் ஃபிஷ் ஃப்ரை மசாலான்னு சொல்லிட்டு அது நான் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு என்ன ஃபிஷ் ஃப்ரை மசாலா நீங்கள் யூஸ் பண்ணுவீங்களோ அதை போட்டுக்கோங்க. அது ஒரு 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். உப்பு ஒரு 1/4 ஸ்பூன் எடுத்திருக்கேன், அவ்வளோதான். அதுக்கடுத்து லெமன். இந்த லெமனை இப்போ நம்ம ஃபஸ்ட்டு புழிஞ்சு விட்டுறலாம். புழிஞ்சிட்டு இந்த மசாலாஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம். இப்போ ஒரு 1/2 லெமனை நம்ம இதில் புழிஞ்சுக்கிடலாம். இப்போ நம்ம அந்த மசாலா எல்லாத்தையுமே மொத்தமாக அதில் சேர்த்துடலாம். தண்ணி எதுவும் ஊற்றாதீங்க, ஃபஸ்ட்டு அந்த லெமன் புழிஞ்ச அந்த தண்ணியே போதும், அதுலேயே தண்ணி இருக்குது. அதை வச்சு அப்படியே பெரட்டி விட்ருங்க. தேவைப்பட்டால் லைட்டாக தெளித்து விடுங்க, போதும். இப்போ இந்த மசாலாவுக்கு எனக்கு கொஞ்சம் தண்ணி தேவைப்படுது. லைட்டாக ஒரு ஸ்பூன் இல்லை அரை ஸ்பூன் கிட்ட தெளிச்சுக்கோங்க, ரொம்ப விடாதீங்க. அது மாதிரி தெளிச்சுட்டு பரட்டி வச்சுக்கோங்க. மசாலா ஃபுல்லாக ஒரு 15 மினிட்ஸ் இல்லை 1/2 அன் ஹவர் கிட்ட ஊறணும். அப்போ தான் மசாலா ஃபுல்லாக மீனோட ஒன்றா சேரும். இப்போ நம்ம ஊற வச்சுட்டு 1/2 அன் ஹவர் கழித்து நம்ம பொரிச்சுக்கிறலாம். இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்சு 1/2 அன் ஹவர் ஆகுது. இப்போ நம்ம ஃபிஷ் ஃப்ரை பண்ணிடலாம். நாங்கள் தோசைக்கல்லில் தான் ஃப்ரை பண்ணுவோம். அடுப்பு ஆன் பண்ணிட்டு நான் ஆயிலெலாம் ஊற்றிட்டேன், கல் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஃபிஷ்ஷை எடுத்து ஒன்றா போட்டுடலாம். அடுப்பை வந்து எப்போவுமே சிம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ அடுப்பை நல்லா சிம் வச்சுருங்க. வச்சுட்டு இந்த மாதிரி மீனை போட்ட உடனே மூடி வச்சுருங்க. இப்போ நம்ம மூடி வச்சுட்டோம். ஒரு 5 மினிட்ஸ் ஆகட்டும், அதுக்கப்புறமா நம்ம பரட்டி விட்டுக்கிறலாம். சில பேர் வந்து கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு பொரிப்பாங்க. அப்படி பொரித்தோம் அப்படின்னா மொறுன்ற மாதிரி ஆயிரும். நீங்கள் தோசைக்கல்ல இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் நீங்கள் பொரிக்கும் போது இந்த மாதிரி மூடி போட்டுட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் சிம்மில் வச்சுட்டு நீங்கள் பொரிச்சு பாருங்கள். நல்லா ஜூஸியாக சூப்பராக இருக்கும். மசாலாவும் பிரியாது, நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம மீன் இன்னொரு பக்கம் பரட்டி விட்டுறலாம். இப்படி தான் நான் பரட்டுவேன். மீன் பரட்டுறதுக்கான நவீன மிஷின்ற மாதிரி இந்த 2 ஸ்பூனை வச்சு தான் பரட்டிகிட்ருக்கேன். இப்படி தான் பரட்ட தெரியும். இப்படி பரட்டினா கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்குது, அவ்வளோதான். நான் பரட்டியாச்சா, இது ஒரு 5 மினிட்ஸ் கிட்ட நம்ம மூடி வச்சிடலாம். டோட்டலாக 10 மினிட்ஸ் தான், ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆயிடும். பரட்டுற இன்ஸ்ட்ருமெண்ட் பயங்கரமாக இருக்கேடா. ஆமாம், நவீன மிஷின். நீங்களும் யூஸ் பண்ணிக்கோங்க, இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, ரொம்ப டேஸ்டியான லெதர் ஜாக்கெட் ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் நான் சொன்ன அளவுகளோட அந்த பொடிகளெல்லாம் சேர்த்து பொரிச்சு பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். எங்கள் வீடியோ இது வரைக்கும் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். எங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக காட்டும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.